திமுகவும் தான் மற்ற கட்சிகளுக்கு தொகுதிகளை பிரித்துக் கொடுக்கும். பாண்டிச்சேரியை பொறுத்தவரையில் காங்கிரஸ் அந்த தலைமையில் இணைகிற கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதியை பிரித்துக் கொடுக்கும். ஆனால் இன்றைக்கு என்ன நிலை? என்ஆர் காங்கிரசும் அதிமுகவும் பாஜகவை தோளில் தூக்கி சுமக்கின்றன. அவர்கள் இந்த கடந்த தேர்தலில் நியமன உறுப்பினர்கள் உட்பட 9 சட்டமன்ற உறுப்பினர்களை பாண்டிச்சேரியிலே பெற்றிருக்கிறார்கள். அந்த நிலை அங்கே உருவாகியிருக்கிறது. தமிழ்நாட்டில் இன்னும் அவர்களால் அப்படி ஒரு நிலையை எட்ட முடியவில்லை. ஆனால் அவர்களும் 4-5 உறுப்பினர்களோடு கடந்த முறை சட்டமன்றத்திலே இருந்தார்கள். அதற்கு காரணம் அதிமுக தான். இப்போது 27 தொகுதிகளில் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அது மட்டுமில்லாமல் கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தமாக போன்ற கட்சிகளையும் புதிய நீதி கட்சி போன்ற கட்சிகளை எல்லாம் தாமரை சின்னத்திலேயே போட்டியிட வைக்கிறார்கள். கிட்டத்தட்ட 35 தொகுதிகளுக்கு மேலாக தாமரை சின்னத்திலே தமிழ்நாட்டில் போட்டியிடக்கூடிய அளவுக்கு பாஜகவுக்கு இடம் கொடுத்தது யார்? சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்பு கொடுத்தது யார்? ஜெயலலிதா அம்மையார் இருந்தால் இதை செய்திருப்பாரா? ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயலலிதா அம்மையார் சொன்னார், மோடியா லேடியா மோடி பார்க்கலாமா என்று கேட்டார். அது மட்டுமில்லாமல் என் வாழ்க்கையில் நான் மிகப்பெரிய தவறை இழைத்துவிட்டேன், பாஜகவோடு கூட்டணி வைத்துவிட்டேன், இனி எந்த காலத்திலும் பாஜகவோடு அதிமுக கூட்டணி வைத்துக் கொள்ளாது என்று சொன்னவர் ஜெயலலிதா அம்மையார். ஆனால் ஜெயலலிதா அம்மையாரின் பெயரை சொல்லிக் கொண்டு அரசியலில் இருக்கிற அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவை தோளில் தூக்கி சுமக்கிறார். அது நம்மை போல சராசரியான கட்சியா? எண்ணி பார்க்க வேண்டும். அது மதவெறியை தூண்டுகிற கட்சி, சாதி வெறியை தூண்டுகிற கட்சி, வெறுப்பு அரசியலை விதைக்கிற கட்சி, இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் குறிவைத்து அவர்களை அந்நியரை போல நடத்துகிற கட்சி. தமிழ்நாட்டிலே இன்றைக்கு இஸ்லாமிய அமைப்புகள் அனைத்தும் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ளன. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி, எஸ்டிபிஐ. ஏன் அவர்கள் அதிமுக கூட்டணிக்கு போகவில்லை? எண்ணி பார்க்க வேண்டும். கிறிஸ்தவ அமைப்புகள் எல்லாம் இன்றைக்கு திமுக கூட்டணியை ஆதரிக்கின்றன. ஏன் அதிமுக கூட்டணியை ஆதரிக்கவில்லை? அவர்கள் அத்தனை பேரும் பாஜகவை கண்டு அச்சப்படுகிற நிலை இருக்கிறது. பாஜக வளர்வது நாட்டுக்கு நல்லதல்ல என்று சிறுபான்மை மக்கள் அச்சப்படுகிறார்கள். இதையெல்லாம் உணர்ந்துதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் உடும்பு பிடியாக பிடித்து நிற்கிறது. உறவை பேணி காக்கிறது. வெறும் சீட்டுகளுக்காக அல்ல, பதவி பரிசுகளுக்காக அல்ல. எங்களுக்கு எத்தனை இடம் என்பது முக்கியமில்லை, இந்த கூட்டணியின் பாதுகாப்பு முக்கியம் என்று கருதியவன் திருமாவளவன். எங்களுக்கு 10 கொடுங்கள் 12 கொடுங்கள் என்று அடம் பிடிக்கவில்லை, முரண்டு பிடிக்கவில்லை. அந்த விட்டுக் கொடுக்கிற மனப்பான்மை எங்கிருந்து வந்தது என்றால், விடுதலை சிறுத்தைகள் உள்வாங்கி இருக்கிற சகோதரத்துவம் என்கிற அரசியலில் இருந்தும் மதச்சார்பின்மை என்கிற அரசியலில் இருந்தும் வந்திருப்பதுதான். எங்களுக்கு என்ன லாபம் என்று கணக்கு போடுகிறவன் அல்ல திருமாவளவன். இந்த நாட்டுக்கு மக்களுக்கும் என்ன பாதுகாப்பு என்று கணக்கு போடுகிற காரணத்தினால்தான் இன்றைக்கு திமுக கூட்டணியிலே நாங்கள் இருக்கிறோம். எனக்கு ஒரு ஆசை வந்தது, சட்டமன்றத்திலே பணியாற்ற வேண்டும் என்று. 10-11 ஆண்டுகளுக்கு மேலாக நான் நாடாளுமன்றத்திலே இருந்துவிட்டேன். ஒரு வருடத்திற்கு 3 முறைதான் நாடாளுமன்றம் கூடும். ஒவ்வொரு முறையும் 3 நிமிடம் அல்லது 4 நிமிடம் பேசுகிற வாய்ப்பு தான் கிடைக்கிறது. 2 உறுப்பினர்கள் கொண்ட கட்சிகளுக்கு புதிதாக பேச வாய்ப்பு கிடைக்காது. ஆகவே நாடாளுமன்றத்திலே போய் நம்முடைய உணர்வுகளை வெளிப்படுத்த முடியவில்லை, நம்முடைய குமுறலை கொட்ட முடியவில்லை, விளிம்புநிலை மக்களின் உரிமைகளை பேச முடியவில்லை, சிறுபான்மை மக்களின் உணர்வுகளை பிரதிபலிக்க முடியவில்லை. இப்படிப்பட்ட நிலையில இன்னும் ஒரு 10 ஆண்டுகள் தீவிரமாக நாம் அரசியலில் இருக்கப் போகிறோம். இந்த 10 ஆண்டு காலம் ஏன் நாம் சட்டமன்றத்திலே பணியாற்றக்கூடாது என்ற எண்ணம் எனக்கு எழுது. அதனால் போட்டியிட வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். ஆனால் எதிர்கட்சியில் எல்லோரும் சேர்ந்து கொண்டு திருமாவளவன் ஏன் எம்எல்ஏ பதவிக்கு ஆசைப்படுகிறார் தெரியுமா என்றெல்லாம் ஆளாளுக்கு ஒரு யோகங்களை சொன்னார்கள். கட்டுக்கதைகளை கட்டிவிட்டார்கள், வதந்திகளை பரப்பினார்கள். கூட்டணியில் குழப்பம், திருமாவளவனால் குழப்பம் என்றெல்லாம் கதை கட்டினார்கள். உடனே நான் அப்படி என்னை வைத்து இந்த கூட்டணிக்கு எதிரான
ஒரு பிம்பத்தை உருவாக்குவதை நான் விரும்பவில்லை. பதவிக்கு ஆசைப்படுகிறவன் அல்ல நான். 2001 வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர் பதவியை 2 ஆண்டுகளில் துறந்துவிட்டு வெளியே வந்தவன். எம்எல்ஏ பதவியை முதன்முதலாக நான் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆனவன் நான். 5 ஆண்டு காலம் அந்த பதவியிலே ஒட்டிக் கொண்டிருக்க வேண்டும் என்று விரும்பவில்லை. அதை துறந்தவன். பதவி ஆசை இல்லை. 2006 போட்டியிடுவதற்கான தொகுதியை உடனிருப்பவர்களுக்காக விட்டுக் கொடுத்துவிட்டு போட்டியிடாமல் விலகி நின்றவன் நான். ஆகவே 2016 கூட எம்பி பதவி இல்லாத நிலையில்தான் நான் காட்டுமன்னார் கோயிலில் போட்டியிட்டேன். வெற்றியும் பெற்றேன். ஆனால் மாற்றி அறிவித்து விட்டார்கள். 87 வாக்குகளில் நான் தோற்றுவிட்டேன் என்று நான் கவலைப்படவில்லை. எனவே பதவி எனக்கு முக்கியமில்லை. ஆனால் நான் எண்ணுவதை பிரதிபலிக்கிற ஒரு அவையாக நாடாளுமன்றம் இல்லை. என்னுடைய குமுறலை முழுமையாக கொட்டுவதற்கான அவையாக நாடாளுமன்றம் இல்லை. ஒரு முறை கூட நான் 5 நிமிடங்களுக்கு மேல் பேச முடியவில்லை. அப்படிப்பட்ட அவையிலே உட்கார்ந்து நேரத்தை வீணாக்குவதை விட சட்டமன்றத்திற்கு வந்து மக்களின் பிரச்சனைகளை பேசுவோம் என்று நான் விரும்பினேன். கட்டுத்தலைகளை அளந்துவிட்டார்கள். நேற்று நான் அறிவித்தேன், போட்டியிடுவதிலிருந்து நான் விலகுகிறேன் என்று. ஐயா இளைய பெருமாள் குடும்பத்திலே ஒருவருக்கு அந்த வாய்ப்பை நான் வழங்கியிருக்கிறேன். அவர் காங்கிரஸ் கட்சிக்கார்ந்தவர் என்று நமக்கு தெரியும். ஆனால் பெரிய பொறுப்பிலே கிடையாது. அந்த குடும்பம் காங்கிரஸ் குடும்பம், அவ்வளவுதான். இளைய பெருமாள் அவர்களே காங்கிரஸ் தலைவர் தான். ஆனாலும் அவர் சமுதாய தலைவர், தேசிய அளவில் சமுதாய தலைவர். அவரால் தான் இன்றைக்கு வன்கொடுமை தடுப்புச் சட்டமே வந்திருக்கிறது. அவரால் தான் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த தலைவரின் குடும்பத்தை கௌரவிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நான் யோசித்து அந்த வாய்ப்பை தந்தேன். உடனே காங்கிரஸ்காரருக்கு கொடுத்து விட்டார். அவரிடத்தில் பேசிவிட்டுத்தான், அண்ணா நான் என் குடும்பம் காங்கிரஸ், அவ்வளவுதான். உங்களுக்கு என் உயிர்மூச்சு உள்ளவரையில் தொண்டனாக, ஒரு தோழனாக, ஒரு உடன்பிறப்பாக, ஒரு அண்ணனாக, தம்பியாக இருந்து பணியாற்றக்கூடிய விருப்பம் உள்ளவன் தான் என்று அவர் சொன்ன பிறகுதான் அவருக்கு அந்த வாய்ப்பை நான் தந்தோம். தோழர்களே, ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், எப்படியெல்லாம் திருமாவளவனை விமர்சிக்க முடியுமோ அப்படி விமர்சிக்க விரும்புகிறார்கள். நமக்கு எதிரான கருத்துக்களை கட்டமைக்கிறார்கள். ஒரே காரணம்தான், எந்த சக்தியாலும் விலைக்கு வாங்க முடியாத சக்தி விடுதலை சிறுத்தைகள். ஆசை வார்த்தை காட்டி, கசப்பு வார்த்தைகளை பேசி விடுதலை சிறுத்தைகளை ஒருபோதும் எவராலும் வீழ்த்த முடியாது என்பதை நாடு உணர்ந்திருக்கிறது. இந்த நிலையில்தான் எதையாவது பேச வேண்டும் என்று எண்ணி அவதூறுகளை பரப்புகிறார்கள். நான் போட்டியில் இருந்து விலகியிருக்கிறேன். இன்றைக்கு நான் உங்களிடத்திலே விடுக்கிற வேண்டுகோள், இந்த திண்டிவனம் தொகுதி விடுதலை சிறுத்தைகள் வெற்றி பெறுகிற தொகுதி என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். முதல் முறையாக வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. வானூரில் நாம் 2 முறை போட்டியிட்டு 2 முறை வெற்றி பெற முடியாமல் போய்விட்டது. திண்டிவனத்தை அப்படி விட்டுவிடக் கூடாது. என் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, தோழமை கட்சிகளோடு ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும். வீடு வீடாக சென்று மக்களை சந்தித்து வாக்குகளை சேகரிக்க வேண்டும். பானையில் அள்ளி கொட்டுங்கள் என்று கேட்க வேண்டும். நமக்கு அப்படித்தான் இயற்கையாக அமைந்திருக்கிறது. பானை எல்லாவற்றையும் உள்வாங்கிக் கொள்ளுகிற தன்மை கொண்டது. அது உள்வாங்கிக் கொள்ளுகிற பொருளை பாதுகாக்கக்கூடிய தன்மை கொண்டது. அன்னப்பானையாகவும், தானிய பானையாகவும், தண்ணீர் பானையாகவும், மோர் பானையாகவும் பல வகையில் இந்த பானை மக்களுக்கு பயன்படக்கூடிய பானை. அதைவிட முக்கியமாக பானையை கையாளுவது என்பது ஒரு கலைதான். அது உடைந்து விடாமல் பல ஆண்டுகளுக்கு பயன்படுத்தக்கூடிய வகையில அதை கையாளுகிற திறன் ஒருவருக்கு அளிப்பதற்குரிய வாய்ப்பை தருகிற சின்னம்தான் பானை. அப்படிப்பட்ட அந்த சின்னத்திலே தம்பி வன்னியரசு அவர்கள் உங்களை நம்பி திண்டிவனத்திற்கு வந்திருக்கிறார். இன்னொரு தம்பிகளுக்கு தங்களுக்கு கிடைக்கவில்லையே என்கிற வருத்தம் இருக்கலாம். ஆனால் முதல் பந்தியை முடித்துக் கொண்டுதான் 2வது பந்தி. கட்சியிலே முன்னணி தோழர்கள், நீண்ட காலமாக என்னோடு பயணிக்கிற தோழர்கள், பல ஆண்டுகளாக என்னோடு களத்திலே நிற்கிற தோழர்களை எல்லாம் நான் ஒரு முறைக்கு 2 முறை கொடுத்து அல்லது ஒரு முறையாவது சட்டமன்றத்திற்கு அனுப்பிவிட்டுத்தான் இங்கே கேட்ட திலிமனுக்கோ அல்லது சேரனுக்கோ அல்லது மலைச்சாமிக்கோ அல்லது வேறு தம்பி மரக்காணம் நாகராஜ் அவர்களுக்கோ அவருக்கு மாவட்ட செயலாளரை தந்து பிறகு வாங்கிவிட்டேன். பெருந்தன்மையோடு அதை திருப்பிக் கொடுத்தான்.
அப்படி நான் எடுக்கிற முடிவுகளுக்கெல்லாம் எனக்கு முழுமையான ஒத்துழைப்பை நல்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் எஞ்சியிருக்கிற நாட்களை தீவிரமாக களப்பணியாற்றி 8க்கு 8 100க்கு 100 விடுதலை சிறுத்தைகள் வெற்றி என்கிற வரலாற்றை பதிவு செய்ய வேண்டும். திண்டிவன மக்களின் குரலை சட்டமன்றத்தில் ரம்மி அரசு ஒழிக்க வேண்டும். அவர் வெற்றி பெற்றுவிட்டால் திண்டிவனத்திலேயே வீடு எடுத்து உங்களோடு தங்கியிருப்பார். அவர் இங்கேயே தங்கியிருந்து உங்கள் வீட்டு பிள்ளையாக பணியாற்றுவார் என்பதையும் சொல்லி இந்த ஏற்பாட்டை செய்த உங்கள் அனைவருக்கும் வரவேற்பு நல்கிய அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது சின்னம் வெற்றியின் சின்னம், மதச்சார்பின்மையின் சின்னம்.